கோவையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 500 ரூபாய் 28 ஆண்டுகளுக்கு பிறகு மனுதாரரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவை வடவள்ளியைச் சேர்ந்த கதிர்மதியோன் என்பவர் கடந்த 1996ஆம் ஆண்டு மின் இணைப்பில் பெயர் மாற்றக் கோரி விண்ணப்பித்தார். இதற்கு மின்வாரிய அதிகாரி லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து கதிர்மதியோன் புகார் அளித்த நிலையில் லஞ்சம் வாங்கும்போது அதிகாரியை கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அந்த பணத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். இதனிடையே பணத்தை திரும்ப வழங்க கோரி கதிர்மதியோன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்துள்ளார். இதனையடுத்து நீதிமன்ற கட்டுப்பாட்டில் இருந்த லஞ்சமாக வழங்கிய பணம் 500 ரூபாயை 28 ஆண்டுகளுக்கு பின் மனுதாரரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். எனினும் இதில் எவ்வித பயனும் இல்லை என அவர் தெரிவித்தார். 20 வருஷம் கழிச்சு அதே பணத்தை கொடுத்து வரும்போது என்ன வேல்யூ இருக்க பொழுது? ஸோ அது வேல்யூ இருக்காது. இப்போ சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட்டில் எனக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட தான் 100 ரூபா நோட்டு இது எப்படியா செலுத்த முடியும்? பழைய நோட்டாக இருந்தாலும் ரிசர்வ் பேங்க்லேயே கொடுத்து மாற்றிட முடியும். 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ண நோட்டுகள்லாம் கூட கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த பப்ளிக்கெல்லாம் வந்து வாங்கி என்ன யூஸ்? வாங்காமே விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவனெல்லாம் வந்து இப்போ இந்த கரப்ஷனுக்கு எகென்ஸ்டாக சண்டை போட்டதுக்கு அவனுக்கு தண்டனை மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் அந்த மாதிரி ஆனவங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்க பணத்தை தாண்டி விஎன்டிசி வந்து கவர்மெண்ட்ட பணத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். லஞ்சத்துக்கு எதிராக போராடுபவர்களை ஊக்குவிக்க புகார்தாரர்களின் பணத்தை உடனுக்குடன் திரும்ப வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கவும் அவர் கோரிக்கை விடுத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.